ஓராணி கல்றி உமையாள் திருமகனே ஓராணி கற்பகத்தை பேணினாள். வராத புத்தி வரும், நித்தை வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி தரும், சித்தி தரும். அதையும் தொடங்கி பிள்ளையார் சொல்லி போட்டி செயல் அதையும் தொடங்கி அவன் துணையாளி சுகனூரு தொடங்கி அவன் துணையாளி சுகனூரு தொடங்கி பிள்ளையார் சொல்லி போட்டி செயல் அதையும் தொடங்கி அழியாத பெருசல் மகனி அழியாத பெருசல் தில்லையானந்த கூத்தனின் மகனே தில்லையானந்த கூத்தனின் மகனே பிள்ளையார் சுழி போட்டி செயலதையும் தொடங்கி சுழி போட்டி செயலதையும் தொடங்கி வழியின்றி வீரன் அவள் திகைத்தாள் குரவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் வழியின்றி வீரன் அவள் திகைத்தான் குரவள்ளி அவள் கைப்பிடிக்க துடித்தான் மறந்து விட்டாள் நினைத்தான் மறந்து விட்டாள் நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான் பிள்ளையார் சுழி போட்டி செயலதையும் தொடங்கி சுழி போட்டி செயலதையும் தொடங்கி அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமில்ல பாடமென அனைத்தும் ஆட்டமில்ல பாடமென அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் மாயாண்டி ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டி செயல் அதையும் தொடங்கி சுழி போட்டி செயல் அதையும் தொடங்கி தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருத்தியர் யாவும் தடுக்கும் தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வருத்தியர் யாவும் தடுக்கும் அங்கே ஒரு பாகு எடுக்கும் அங்கே ஒரு பாகு எடுக்கும் மணி அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் மணி அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டி செயல் அதையும் தொடங்கி அவன் துணையாளி சுகனூரும் தொடங்கி அவன் துணையாளி சுகனூரும் தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டி செயல் அதையும் தொடங்கி 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 எஸ்எம்எஸ் அன்பு குழுவின் சார்பாக மரியாதைக்குரிய மாமா பழனிவாசகம் கட்டிக்குளம் கிராம காவலர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. மாமா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக எங்களது எஸ்எம்எஸ் அன்பு குழுவின் வீரம் நிறைந்த அண்ணன் ஏ தளபதி மாறன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக விழாமடைக்கு வந்து தங்களுடைய சிறப்புகளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அண்ணன் அவர்கள் உடனடியாக வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
காலு காலு இறைவனிடும் சுட்டுக்கோள் மாண்டி சுவாமிகிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமியிடம், சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதயங்களில் பார்க்கின்றவன் சூட்டுக்கோள் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமியிடம் இதயங்களை மக்களையும் பார்க்கின்றவன். மாயாண்டியிடம் சுட்டுக்கோள் கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஏழை இதழில் குடியிருப்பவள் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவள். ஏழை இதழில் குடியிருப்பவள் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவள். பாடு இதய மலர்களுக்கு வழிவகுப்பவள் வாஞ்சையோடு யாவருக்கும் உணவளிப்பவள். அலை முழங்கு கடல் படைத்து அழகு பார்ப்பவள் அலையில் மீதும் அலையில் மீதும் காட்சி தருபவள். தலைவணங்கி நிற்போர்க்கு அள்ளி தருபவள், தலைவணங்கி நிற்பவர்க்கு அள்ளி தருபவள். கட்டிக்குளம் சுட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி மாயாண்டி சுவாமியிடம் தரணி எல்லாம் நிறைந்திருக்கும் மகாவல்லவள். கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி, சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை. மாயாண்டி சுவாமியிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. வில்மேகமே வில்மேகமே மருதிருவர் இருக்கும் இடம் சொல்லு, எழுந்தல் தலைவன் இருக்கும் இடம் சொல்லு. வில்மேகமே வில்மேகமே மருதிருவர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தலைவன் இருக்கும் இடம் சொல்லு. ஆடாத செல்கள் காற்றி, ஆடாத செல்கள் காற்றி எங்கள் தலைவர்கள் இருக்கும் இடம் சொல்லி, எங்கள் மருதிருவர் இருக்கும் இடம் சொல்லி. வில்மேகமே வில்மேகமே மருதிருவர் இருக்கும் இடம் சொல்லு, எங்கள் தலைவர் இருக்கும் இடம் சொல்லு. பாடாத நாள் இல்லை, தேடாத இடம் இல்லை,
மனமே அந்த சிவகங்கை நகரில் இந்த பைந்தமிழ் சிங்கத்தை பாடாத நாள் இல்லை மனமே விழ்மீகமே விழ்மீகமே மருதிருவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர்கள் இருக்கும் இடம் சொல்லு மூன்று தமிழ் கற்றவர்கள் முருகனருள் பெற்றவர்கள் மூன்று தமிழ் கற்றவர்கள் முருகனருள் பெற்றவர்கள் பாடாத நாள் இல்லை மனமே மனமே மூன்று தமிழ் கற்றவர்கள் முருகனருள் பெற்றவர்கள் பாடாத நாள் இல்லை மனமே அந்த சிவகங்கை நகருள் இதயத்தில் தெய்வத்தை பாடாத நாள் இல்லை மனமே சிவகங்கை நகரில் பைந்தமிழ் சிங்கத்தை பாடாத நாள் இல்லை மனமே விழ்மீகமே விழ்மீகமே மருதிருவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர்கள் இருக்கும் இடம் சொல்லு தெய்வம் ஞானே போல் வளர்ந்த தெய்வம் அந்த ஞானத்தால் சிறந்த தெய்வம் ஞானே போல் வளர்ந்த தெய்வம் அந்த ஞானத்தால் சிறந்த தெய்வம் சிவகங்கை கண்டெழுந்த தெய்வமகள் என்று நாள் முழுதும் பாடுகிறேன் என்று விழ்மேகமே விழ்மேகமே மருதிருவர் இருக்கும் இடம் சொல்லு எங்கள் தலைவர்கள் இருக்கும் இடம் சொல்லு விழ்மேகமே விழ்மேகமே கொஞ்சம் வாய்ஸ் லைட் அது மட்டும் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் எல்லாம் எல்லாமே கரெக்ட் சரி லைட் ஆஃப் நீ வாங்கி போறானே என்ன நல்லா தாயந்த தெய்வங்களை எரிக்க வணக்கமே வணக்கமே தாய் சேர்ந்த கோயில் வெள்ளை தமிழுக்கு மன்னர் தமிழ்நாட்டு செல்வம் வணக்கமே இங்க வந்த பெரியவர்களுக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே அந்த வணக்கமே அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயர்கலை 64 ஆடல் பொருள் இன்பம் ஆயர்கலைகள் 64 அறம்பொருள் இன்பம் என்னும் ஆயர்கலை 64 அன்பகட்டு மம்பளவாள ஆட்சி மன்னர் தமிழ்நாட்டு செல்வம் வணக்கமே இங்க வந்த பெரியவர்களுக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே அந்த வணக்கமே அவன் படைப்பிலே குட்டாட்டி இருந்தாலும் பழனியப்பனுக்கு வணக்கம் அவன் படைப்பில பெண்ணாகி ஆனான பழனியப்பனுக்கு வணக்கமே பாவாடை அங்கே பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடை விற்கும் அவன் புண்ணியத்துக்கு வணக்கம் வணக்கம் பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடை விற்கின்ற பாமர ஜனங்களுக்கு வணக்கமே வணக்கமே மத்தவங்க உத்தவங்க கேட்டு கல்யாணம் ஆனவருக்கு வணக்கம் மத்தவங்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவதற்கு வணக்கமே காதலனே காதலனே தோல்வியிட்டு மூட்டை கொஞ்சம் வருது பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்க பொண்டாட்டி ஒளிக என்னங்கடா பிரச்சனை பண்றியா என்ன நீ பேசுற நிறுவத்துறாங்கிற என்ன பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழுங்க பொண்டாட்டி ஒளிங்கிறியே பொண்டாட்டி இல்லாம சோத்துக்கீங்க போட நீ வேற பொண்டாட்டிங்கிற நம்ம தாலி கட்டி கூறி வர பொண்டாட்டி நமக்கு சாப்பாடு போடணும் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கணும் நம்ம துருமணியை துவைக்கணும் அதோட கடமை அப்ப யார் தான் வாழுங்கிற
அப்பாட்டி அப்படியா? பெத்த பிள்ளையை விட்டுட்டு கட்டுன புருஷனை விட்டுட்டு ஊர் உலகமே இந்த பொம்பளை அந்த அவனை வச்சிருக்கான்னு சொல்லி கேவலமா பேசினாலும் அதை தாங்கிக்கிட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துதே அந்த பத்திரி தெய்வத்தை வாழ்த்துறது தப்பா? தம்பி நான் ஒண்ணு கேட்பேன். இளவுக்கு வந்தவ தாலி வைப்பாளா? அப்பா புண்ணியவானை வாய முடிப்பா. பொண்டாட்டி தாண்டா பெருசு முட்டா போல. சரி சரி விடு, பொண்டாட்டி வாழுக வப்பாட்டி வாழுக. ஏய், அதுவும் தப்பு. பொண்டாட்டி வாழுது சரி, வப்பாட்டி எதுக்கு வாழுக? ஆமாண்ணே, அப்பப்போ நமக்கு இங்கே சாப்பாடு சூடாகலாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம்ல. அப்ப எல்லா இடம் போறோம், வீட்டுல சாப்பாடு நல்லா. அண்ணா நீ இப்படி யோக்கிய நான் மாறுவேல நினைக்கலப்பா சாமி. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சுக்கிட்டேன் புண்ணியவான் வைக்க மாட்டேக்கா. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கான் புண்ணியவான்களுக்கு வணக்கமே. புருஷன் அறியாமலே புள்ள குட்டி பெற்றிருக்கு புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம். ஆமா புள்ள ஊட்டி பத்தெடுக்கான் புண்ணியவதிகளுக்கு வணக்கமே வணக்கமே. அண்ணா தமிழ்நாட்டு செல்வம் வணக்கமே. வாழ்த்தியாசி கூற வேண்டும் வணக்கமே. வணக்கமே அன்பு வணக்கமே. அன்பு பண்பும் உரியமைந்து கல்விக்கலை கடைந்து அமுதுபடுத்த நாட்டிற்கு நல் விருதாக அளிக்கும் கவி மாணவர்களுக்கும் தேசத்தொண்டே சிறந்த தொண்டன பணியாற்றக்கூடிய தேச தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை தெல்ல தெளிவாக எடுத்து நடிக்க காத்துக்கொள்ளக்கூடிய உயிரோவிய நடிகர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் கடனிவாழ் உழவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பொன்மொழிக்கேற்ப சிறந்த முறையிலே காவல் பணியாற்றக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கலைப்பணியை துவங்கூரும். நன்றி வணக்கம். அண்ணே சொல்லுங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு நீ நினைப்ப. நாடகம் பார்க்க வந்த மாதிரியே தெரியல. நான் எப்ப நினைச்சேன் எல்லாம் சந்தையில கத்திரிக்காய் கூறு விட்டுன மாதிரி. சரி, எங்கன 10 பேர், அங்கன 5 பேர், அங்கன 15 பேர், இங்கிட்ட ஒரு 20 பேர். பொறுயா நாடகம் பார்த்தா ஆரம்பிச்சு பப்புன்னு வெளியே வந்திருக்க. ஆமா, இனிமே தான் அந்த கிரௌடு பூரா ஒண்ணு சேரும். இந்த கிரௌடு கூட ஒண்ணு சேருமா? அண்ணே இது மத்த நாடகம் மாதிரி நாடகம் கிடையாது. உயரம் கத்துற நாடகம் இல்ல. ஆயிடா ஊயிடா கத்திக்கிட்டு கம்ப தூக்கி அடிச்சுக்கிட்டு நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுங்கிற நாடகம் இது கிடையாது. பொம்பளை பிள்ளைலாம் கட்டி பிடிச்சேன்னா செருப்புட்டி அடி விழுங்க. இன்னைக்கு கட்டி பிடிக்க முடியாது. மற்ற நாடகத்துல கட்டி பிடிப்போம், முத்தம் கொடுப்பான். எதுல கொடுப்பிய? முத்தம் எதுல கொடுப்போமோ அதுல தான் கொடுப்பான். குடியுமே அங்கே கூட கொடுத்தாக்கா சி நாரி தொலைங்க. ஏன் நீ வேற. இன்னைக்கு நடக்கிற நாடகம் நமது சிவகங்கை சீமையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். நம்மளோட இரத்த சரித்திரம், நம்மளுடைய சிவகங்கை சீமையை ஆண்ட சின்னமருது பெரியமருது அவர்களின் புண்ணிய புராண நாடகம் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றிய கதை இந்த நாடகம். அதனால நீங்க மற்ற நாடகத்தை பார்க்குற மாதிரி எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடாம விடியுமுறை இந்த நாடகத்தை பார்த்து எங்களுக்கு நல்லாசி தருமாறு. ஏன்னா நாங்கள் அப்படி விடிகிற வரைக்கும் ரொம்ப விடிய வச்சிட மாட்டோம். அதனால கதை விடுகிற வரைக்கும் நாடகம் நடத்துவோம். விடிவரை இந்த நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு நாடகம் பார்க்கும்போது சரிங்க யாருக்கும் தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க. ஏய் யார் எல்லாரும் தூக்கம் வந்தா தூங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நீ என்ன தூங்கிருங்கிற? அண்ணே எதை வேணாலும் காசை கொடுத்து வாங்கலாம், தூக்கத்தை காசை கொடுத்து வாங்க முடியாது. அப்ப தூக்கம் வந்தா தூங்கிடலாமா? தூங்கிடலாம். சரி, இல்ல எங்க 2 பேருக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, என்ன பண்ணலாம்? அதுக்காக நான் ஒரு கோட்டரை சாப்பிட்டா தூக்கம் வரும் முறையா? நீங்க நினைக்கலாம் தண்ணியை போட்டு படுத்தா நல்லா தூக்கம் வரும்னு. அது தூக்கம் இல்ல, போதையில பிராத்துறது. இப்ப நீங்களே சாப்பிட்றீங்க, எப்படி இருக்கீங்க? நான் சாப்பிட்டவே இல்லப்பா. இல்ல கம்பா நிக்கிறீங்கல்ல, தண்ணியை போட்டவன பாத்திருக்கியா? போதையில என்னடா அது பூடு காரி துப்பி அவன் மூஞ்சில வந்துடும். அதுக்கு பேர் என்ன? அது போதையில பிணாத்துறது. இதை விட நம்ம நாடக மேடைகள பெரிய கொடுமையெல்லாம் நடக்கும். என்ன கொடுமையா? நாடகக்காரர்கள் டீ கொடுக்கறதுக்கு 2 பேர் நிம்மதி வச்சிருப்பாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் தண்ணியை போட்டுருவேன். அந்த ஆள் தான் டீ கொண்டு வருவேன். விடிய விடிய அலையணும் இல்லையா? அப்பதான் பப்புண்டாசை முடிச்சு உள்ள போய் மேக்கப்பை கடைச்சிக்கிட்டு இருப்பேன், அடுத்த மேக்கம் போட்டுக்கிட்டு இருப்பேன். இவன் தண்ணியை போட்டு போதையில டீயை கொண்டு வரணும்னு இந்த டீயை புடினி என் தலையில போட்டு உடைச்சிட்டு போயிருவேன். இது பரவாயில்ல, 2 மணிக்கு திரும்ப டீ கொண்டு வருவேன். அப்பயே பாதி எறும்பு முச்சிருமே உனக்கு. அவன் மேற்கொண்டு முழு போதையில டீயை கொண்டாந்து போதையில பின்னாடி இருக்கிற பிய வச்சுட்டு வந்து நான் அப்பத்தான் படுத்துக்கிட்டப்ப என் வாயில வச்சு தேய்ச்சி விட்டு போயிடுவேன். அந்த மாதிரி நம்ம ஊர்ல எதுவும் நடக்கக்கூடாது. வந்தவங்களை வரவெடுத்துட்டு வந்தது விளையாப்போ சாமான பிடிங்க.
காணமழை பொழியுதடா கருத்துக்களும் குமியுமடா மருதிருவர் பெயரை சொன்னால் கடலும் சற்று அமருமடா கடலும் சற்று அமருமடா காணமழை பொழியுமடா கருத்துக்களும் குமியுமடா காணமழை பொழியுமடா கருத்துக்களும் குமியுமடா மருதிருவர் பெயரை சொன்னால் கடலும் சற்று அமருமடா கடலும் சற்று அமருமடா காணமழை பொழியுமடா முக்குளம் கிராமத்திலே பிறந்து வந்த தங்கமையா முக்குளம் கிராமத்திலே பிறந்து வந்த தங்கமையா காணமழை பொழியுமடா கருத்துக்களும் குவியுமடா காணமழை பொழியுமடா கருத்துக்களும் குவியுமடா மருதிருவர் பெயரை சொன்னால் கடலும் சற்று அமருமடா கடலும் சற்று அமருமடா எழுந்தமரா வெள்ளையனே திரவே வீரம் கொண்டு எழுந்த மகள் வெள்ளையனை விரட்டிடவே வீரம் கொண்டு எழுந்தவரா வேலுநாச்சியார் கட்டெடுத்த நம் கூட செங்கமையா வேலுநாச்சியார் கண்டெடுத்த நம் கூட செங்கமையா காணமழை 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 பொழியுமடா கருத்துக்களும் குமியுமடா காணமழை பொழியுமடா கருத்துக்களும் குமியுமடா மருதிருவர் பெயரை சொன்னால் கடலும் சற்று அமருமடா கடலும் சற்று அமருமடா காளையார் கோவிலையே காத்திடவே தன் உயிரை காளையார் கோவிலவே காத்துடைய தன் உயிரை விட்டு தந்த நம் தலைவர் மருதிருவர் செங்கமையா விட்டு தந்த நம் தலைவர் மருதிருவர் சிங்கமையா காணமழை 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 பொழியுமடா கருத்துக்களும் குமியுமடா காணமழை பொழியுமடா கருத்துக்களும் குமியுமடா மருதிருவர் பெயரை சொன்னால் கடலும் சற்று அமருமடா கடலும் சற்று அமருமடா கடலும் சற்று அமருமடா. நன்றி 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 தலைவா. எங்கள் அண்ணன் ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப எங்கள் அண்ணன் வாசிப்பு பண்ணி கேட்க எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணன் சத்யவரன் அண்ணன் இன்னைக்கு எந்நகரிலும் பொன்னகர் என்று சொல்லக்கூடிய நன்னகரமாம் சிவகங்கை சீமை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கட்டிக்குளம் கிராமத்திலே அமைந்த நமக்கெல்லாம் அருள் வாழ்த்து கொள்ளக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் 167ஆம் ஆண்டு அவதார விழாவினை முன்னிட்டு SMS அன்பு குழுவின் சார்பாக 16ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக நமது ரச சரித்திரம் சிற்றமருது பெரியமருது என்னும் வேலுநாச்சியாரின் மிக புண்ணிய புராணம் உண்மை வரலாறு இவரமடியிலே காவியமாக உங்கள் முன்னிலை எடுத்து நடிக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு வள்ளி திருமண நாடகம்னா முருகப்பெருமான் நாரதர் வள்ளி இவங்களெல்லாம் கதையிலையும் கோவிலிலே சிலையாகவும் விக்கிரகமாகவும் கதையிலே கதாபாத்திரமாகவும் கண்டு கழித்திருப்போம். ஆனால் இந்த நாடகம் அப்படி இல்லை. நம் மக்களோடு மக்களாக உயிரோடு வாழ்ந்த ஒரு உத்தமர்களை பற்றிய மாபெரும் ஒரு மிகப்பெரிய சரித்திர நாடகம். எல்லாரும் சில பேர் பெரியவங்கள்லாம் பார்த்துருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்மளோட அரசர்களை பற்றிய இந்த நாடகம். இந்த நாடகத்தை பார்க்க ஆண்கள் கூட்டத்தை விட என்னை பற்ற ஆத்தாமாரெல்லாம் அதிகமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்க்கறது சரித்திர புராண நாடகம். என் வீட்டில் என் பொண்டாட்டி பார்க்கறது சரித்திர நாடகம். இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி இப்படி சொல்லலாமா? மண்டையை உடைச்சி விடுவோண்டா.
என் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். அண்ணன் வேணும்டா, ஏன் கோபப்படுற? என்ன அண்ணன், என்ன அண்ணன் ஒண்ணு நம்ம கொண்டாடி சொன்னா தப்பா? என்ன நம்ப மாட்டாடிக்கிற? என்ன ரெண்டு பேரும் தாலி கட்டினா? நான் நீ பேசுற நான் இல்ல, நான் கேட்ட தப்புங்கறியா? என்ன? ஆமா தப்பு. நான் உனக்கு என்னடா வேணும்? அண்ணன். நான் உனக்கு அண்ணன் தானே வேணும். ஆமா. உன் பெரியத்தா எனக்கு என்ன வேணும்? பெரியம்மா. உன் பெரியத்தா எனக்கும் பெரியத்தா. அம்மா. உன் சின்னத்தா எனக்கு என்ன வேணும்? சின்னம்மா. உன் ஐத்தா எனக்கு என்ன வேணும்? அத்தை. உன் மாமி எனக்கு என்ன வேணும்? மாமியா. உன் கொழுந்தை எனக்கு என்ன வேணும்? கொழுந்தையா. உன் பொண்டாட்டி எனக்கு என்ன ஏய் வேணும்? ஓ பாய். ஏய் ஏண்டா உனக்கு என்னத்த அப்படி ஒரு சிரிப்பு? ஏய் இருடா, மத்தது ஊரா உனக்கு வேணுங்கிறது எனக்கு வேணும். ஏய் நீ நம்ம கொண்டாட்டியா கேட்டு நாளைக்கு நான் படுத்துருக்கப்ப நீ குறுக்கி வந்து படுத்துற நான் என்னடா விட்டுறது? சீ அப்பெல்லாம் பண்ணுவேயா? அந்த மாதிரி நீ நாடகத்துக்கு போயிட்டா விருந்தாடி வருவேன். நான் நாடகத்தையே போல வீட்டில் படுத்து கிடப்பட்டா சீசன் முடிஞ்சோடனே உன்னையெல்லாம் நம்பி நான் விட மாட்டேன். அண்ணே இவங்கெல்லாம் சரித்திர புராண நாடகம் என் பொன்னாடி பார்க்க தருத்த நாடகம் இல்லை. தருத்திர நாடகம்னா என்ன? ஆமாயா, நான் கொஞ்ச நேரம் கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பல குடும்பத்தை குட்டிச்சவர் ஆகிட்டு இந்த சீரியல் தான். இந்த சீரியல்ல போட்டுறாங்க சாயங்காலம் 6 மணிக்கு. சரி, நாகினி மோகினி நக்குனி ஏய் யாரா நாகினி மோகினி சரி நக்குனியா பேர் வைக்கிறாங்க, நக்குனி முக்குனின்ட்டு. இந்த சீரியல்னால என் பொண்டாட்டி என் மையனுக்குள்ள தெரிஞ்சா. என்னையா சொல்ற? ஆமாண்ணே, ஏன் நைட் 8 மணிக்கு நாடகம் பார்த்துட்டு இருக்க புள்ளை கிடந்து பசியில கத்திட்டான். ஆமா, இப்ப பிறந்த அவ்வளவு 1.5 வருஷம் ஆச்சுங்கிற. என்ன புள்ள இப்படி கத்துறானே? 1.5 வயசு புள்ள பொட்டி பாட்டுல பாலை ஊத்தி பிள்ளைக்கு கொடுத்துக்கிட்டு இந்த புள்ள நாடகம் பார்க்க புள்ள அப்பவும் விடாவிட்டி கத்துறான். தம்பி அழுதானா? ஆமா பால் குடுத்துச்சா? குடுத்துச்சு. திருப்பி அழுதா? என்னடா நான் போய் பார்த்தறேன், அப்புறம் தான் தெரியும். இந்த லூசு முண்டை நாடகம் பார்க்குற ஆர்வத்துல பால் பாட்டில வாயில திரிக்காம மூக்குல வச்சு ஊத்திக்கிட்டு இருக்காடா. நீ வரவல்லையா? என் முன்னாடி பின்னாடி தீ போட்டு கொடுத்துட்டா. அடப்பாவி, ஏன் வர்ற வழியில பின்னால வர்ற வழியில வச்சு உள்ள திரிச்சு ஏற்றி விட்டுருச்சு. அடப்பாவியடா, எல்லா வீட்லயும் இப்படி தாட்டா கொடுவேன். ஆனா ஒரு விதத்துல நான் கொடுத்து வச்சவனே. எப்படிங்க? எத்தனை மணிக்கு நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனாலும் எப்ப என் புருஷன் வருவார்னு எனக்கா என் மனைவி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான். காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தைய அப்படி வளர்த்துருக்காங்க. 12 மணி 1 மணிக்கு போனாலும் சரி பச்சை தண்ணி பல்லு நடாம எப்ப என் புருஷன் வருவார்னு காத்துக்கிட்டு இருப்பா. அப்படி வளர்ப்பியா? ஏன் அப்படி காத்துக்கிட்டு இருக்கா? நான் தான் போய் சமைக்கணும். அதுதான் உன் மூஞ்சி அடி வாங்கி போய் கிடக்கா. என்ன பண்ண சொல்ற? அதை கட்டிக்கிட்டு நான் படுற வச்சேன். எவ்வளவு தூரம் உடனே நீ தான் உட வைக்கிறவனா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, கல்யாணம்னா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. கல்யாணத்துல நமக்கு ஒரு தோசை விலகுது. எப்படி சொல்றீங்க? அன்னையோட அவனுக்கு பிடிச்ச சந்தோஷம் போயிடும். தாலி கட்ட பொறுப்பு ஐயர் சொல்லுவாரு, அதை யாரும் கவனமா ஏத்துக்கல. மகளையும் தந்து நாளையும் மாப்பிள்ளை அடைச்சுனாங்கோ, நல்ல நேரம் முடிய போகுது. ஓ, அன்னையோட அவனுக்கு சனியும் முடிச்சிச்சு. யோ நல்ல நேரம் முடிய போகுதுன்னா முடிஞ்சிச்சு. நல்ல நேரம் போக போகுதுன்னா சீக்கிரம் கட்டிடுவாங்க, தாலியை கட்டணும். ஆமா, நீ எதுக்கு நல்ல நேரம் முடிய போனா முடிச்சு வச்சு அவனுக்கு அவ்வளவுதான். கழுத்துல 3 முடிச்சு போட்டா 3 முடிச்சா போட்டா அவனுக்கு சனியை முடிச்சிருச்சுன்னு அவ்வளவுதான். பாடையில ஒரு தண்ணி சொல்லுச்சு. அவன் 3 முடிச்சு போட்டு 3 கழுத்துல 3 முடிச்ச போட்டுட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு எதாவது தெரியுமா? அதனால பார்த்து கவனமா வாழுங்க. எல்லா பெண்களையும் சொல்லல, ஒரு சில பெண்கள் செய்யற தவிர. ஏன்னா ஒரு புருஷன் விடிய காலில் எந்திரிச்சோன்னா ஒரு மனைவி என்ன தெரியுமா பண்ணணுமா? புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு கண்ணுல மாங்கல்யத்தை எடுத்து ஒத்திக்கணுமா. யார் புருஷன் காலை? என்ன தன்னோட புருஷன் காலை. ஏய் ஐயா, நான் டீட்டெயிலா தாங்க நீ அப்பா நீ சம்மந்தம் இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்க. ஐயா ஐயா, நீ ஆனா இன்னைக்கு அப்படியா நடக்குது? காலைல எந்திரிச்சோன்னா புருஷனுக்கு ஒரு உதை, தள்ளி படுடா லூசு முண்டை, தண்ணியை போட்டு பொழந்து எடுத்துக்கிறேன். அவளைதான் புருஷனுக்கு மரியாதை. அப்படி இருக்க காலத்தில் கவனமா ஆளுங்க. என் நாடகத்திலே நடிக்க வந்திருக்கூடிய திரைப்பட நடிகர் ஹாமித் சிராஜ் அண்ணாவர்கள், முத்து உடுகநாதர், கோபால நாயக்கர், ஹைதர் அலியாக உங்கள் முன்னிலையை தோன்றி நடிக்க காத்து வந்திருக்கிறார். இன்னிசை கலைவாணி குயிலின் குரலோவியம் சிறந்த முறையிலே தனது நடிப்பாலும் அற்புதமா பாட்டாலும் உங்கள் மனதை கவரக்கூடிய இந்த நாடகத்தின் இயக்குனர் அருமை சகோதரி திருச்சி எஸ் சாந்தி ஸ்ரீ அவர்கள் வேலு நாச்சியாராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். திரைப்பட நடிகர் தனது ஆக்ரோஷமான நடிப்பாலும் உங்கள் உள்ளங்களை வருட காத்திருக்கக்கூடிய மாவீரன் எஸ் வேல்முருகன் அண்ணாவர்கள் பெரிய மருதுவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இளங்காலை கட்டிலங்காலை காதல் இளவரசன் அருமை சகோதரர் விராதனூர் வீர புகழ் அருமை சகோதரர் ஆர்கே இளையராஜா அவர்கள் சின்ன மருதுவாக நடிக்க காத்து உங்கள் முன்னிலே அதனைத் தொடர்ந்து பூம்பிடாகை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை KM
பரசுராம் அவர்கள் சரசுராமா பரசுராமாப்பா பரசுராம் அவர்கள் அமைச்சர் திப்பு சுல்தானாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இவருக்கும் இடையிலே எங்களுக்கு பக்கா மேலமகனுடைய பக்க மேளம் ஆர்முடி கலையரசன் நவரச நாயகன் அருமை சகோதரர் எஸ்கேஆர் மாரிமுத்து அண்ணா அவர்கள் ஹார்மோனியம் இசைப்பார், பின் வாங்கி பாடுவார்கள். மருது வடை வருது, இந்த மாநிலம் குளிர்ந்திட்டது. மருது வடை வருது, இந்த மாநிலம் குளிர்ந்திட்டது. தேவர் படை வருது, இந்த தேசமே குளிர்ந்திட்டது. மருது படை வருது, இந்த மாநிலம் குளிர்ந்திட்டது. வீர திருமகனா நம் வெற்றிக்கு முதல் மகனா. வீர திருமகனா நம் வெற்றிக்கு முதல் மகனா. வேகை புலி தனி அவர் கொள்றதினால் வீரமே. மருது படை வருது, இந்த மாநிலம் குளிர்ந்திட்டது. எதிர்த்தாரையா அங்கு வீர போர் புரிந்தாரையா. வெள்ளையனை எதிர்த்தாரையா அங்கு வீர போர் புரிந்தாரையா. தள்ளையே அவர் கொள்றதினால் வீரமே. மருது படை வருது, இந்த மாநிலம் குளிர்ந்திட்டது. அகமுடையார் வம்சம், அகமுடையார் வம்சம் நம் அவனிக்கு முதல் வம்சம். அகமுடையார் வம்சம் நம் அவனிக்கு முதல் வம்சம். அவர் கொள்றதினால் வீரமே. மருது படை வருது, இந்த மாநிலம் குளிர்ந்திட்டது. அதனைத் தொடர்ந்து இவரின் இடையிலே சிறந்த முறையிலே மிருதங்கத்தை இசைத்துக் கொள்ளக்கூடிய அருமை என்னார் ஓவி புஷ்பநாதன் அண்ணா அவர்கள் மிருதங்கம் அண்டோலக் தபலை இசைத்து காட்டுவார்.
சூப்பர் 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 அருமை. அதற்கிடையாக பழவாத்திய மன்னன் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எனது அன்பு சகோதரர் புளியங்குளத்தைச் சேர்ந்த என் கூட பிறந்த என் அண்ணே சத்தியவான் அன்னார் அவர்கள் உங்கள் முன்னிலையிலே பல வாத்தியமான ஆல்ரவுண்டை இசைத்து உங்கள் உள்ளங்களிலே இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆல்ரவுண்டை இசைத்து காட்டுவார். அடி சூப்பர், தூள் கிளப்பிடுறேன். நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு தாயும் தந்தையுமாக அவருடைய தாளத்தை செய்யக்கூடிய ஐயனார் அன்னார்களுடைய தாளத்தை சித்து காட்டுவார்கள். ரொம்ப சந்தோஷம்னே. இங்கே சிறந்த முறையிலே பண்ண திரையரங்க அமைப்பு கே புதுக்குளத்தைச் சேர்ந்த விஎம் அழகுராஜா அன்னார்களின் சீர்மணி உரிமையாளர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்கு சென்றாலும் மறக்க முடியாத மிக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பகம் நியூ ராஜேஷ் ரேடியோஸ் கட்டிக்குளம் உரிமை கே பாலன் அன்னார்கள் நியூ